நம்பிக்கை, நாணயம், நேர்மை 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். இந்த உச்சூடு புறச்சூடு இது ரெண்டத்தையும் நம்ம குறைக்கணும்னா 5 கோடைக்கு ஏற்ற மிகச்சிறந்த உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பொட்டாசியம் சார்ந்த சத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அமிர்தம்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இட்லி தோசை ஒரு மிகச்சிறந்த உணவு நினைக்கிறோம். புளித்த மாவில் செய்யக்கூடிய இட்லியும் தோசையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நவீன மருத்துவத்துல 1000 கேலரி பர்ன் பண்ணீங்கன்னா உங்க சக்கரை குறையும்னு சொல்லுவோம். ஆனா குறையுதான் பார்த்தா நீண்ட நேரம் தொலைக்காட்சி பார்ப்பது, நீண்ட நேரம் கண்களுக்கு சோர்வளிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம செய்யும்போது உடம்புல மகிழ்ச்சியாக இருக்கும்போது சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய தன்மை குறையும் போது அதுவே அதே போல இந்த மதுப்பழக்கம் எவ்வளவு கொடியதோ அதை விட கொடியது அடிக்கடி நம்ம கூட ஆயுர்வேத மருத்துவர் வெல்லஸ் குருஜி டாக்டர் கௌதம் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வெயில் காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு. இந்த உடல் உஷ்ணத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் இருக்கு சொல்லுங்க. உடல் சூடு அப்படிங்கிறது 2 விதமா நம்ம பார்க்கிறோம். ஒன்று உட்சூடு, மற்றொன்று வெளிச்சூடு, புறச்சூடுன்னு சொல்லுவோம். இந்த உள் சூடு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா கண்களில் ஏற்படுகின்ற எரிச்சல், நாவில் உணவு குழலில் ஏற்படுகின்ற எரிச்சல், சிறுநீர் கழிக்கும் போது மலம் கழிக்கும் போது ஏற்படுகின்ற எரிச்சல், இது உட்சூடு அப்படின்னு சொல்லுவோம். இதை யாராவது நம்மளை தொட்டு பார்த்து உணர முடியாது, நம்ம மட்டும்தான் உணர்வோம். இது உட்சூடு. புறச்சூடுன்னு சொல்லுவோம். புறச்சூடுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏர் கண்டிஷனில் இருந்தால் வேறு மாதிரி இருக்கும், நம்ம காற்று இல்லாத அறையில் இருந்தால் வேறு மாதிரி இருக்கும், அது மாறிட்டே இருக்கும். இது புறச்சூடுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வேறு வேறு விதமான சிரமங்களை நம்ம உடம்புல உருவாக்க முடியும். இப்போ உட்சூடு அப்படின்னு சொல்லும்போது பித்தம் சார்ந்த நோய்கள்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலையில் ஆரம்பித்து தோல் நோய்கள் ஆரம்பித்து அனைத்துமே உட்சூடினால் ஏற்படக்கூடியது. புறச்சூடு அப்படின்னு வரும்போது தோல் வறட்சி சார்ந்த, வியர்வை துவாரங்களில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் சார்ந்த, சோரியாசிஸ் சார்ந்த நோய்கள் எல்லாம் புறச்சூடில் ஏற்படக்கூடியது. ஸோ இந்த உட்சூடு புறச்சூடு இது ரெண்டத்தையும் நம்ம குறைக்கணும்னா 5 சுலபமான வழிமுறைகள். அது கோடை காலமானாலும் சரி, அல்லது குளிர் மழை காலத்தில் உடல் உணர்கின்ற அந்த சூடு தன்மையானாலும் சரி. முதல்ல செய்ய வேண்டியது எண்ணெய் குளியல். நம்ம யாருக்கெல்லாம் உடல் சூடு அடையக்கூடாது, குறிப்பாக கோடை காலத்துக்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம், அந்த கோடை காலத்தில் வருகின்ற வியர்வையும் மற்ற விஷயங்களும் நம்மை பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா முதல்ல செய்ய வேண்டியது எண்ணெய் குளியல். பெண்கள் செவ்வாய் வெள்ளி, ஆண்கள் புதன் சனி அப்படிங்கிற மாதிரி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒன்று பூசி ஒரு 20 நிமிடம் கழித்து குளிக்க வேண்டும். இதற்காக ஒரு அரை மணி நேரம் தினசரி நம்ம நேரத்தை ஒதுக்கணும். குறைந்தது வாரத்திற்கு 2 முறையாவது இதை நம்ம செய்யணும். இதை செஞ்சோன்னா கோடை காலத்தில் கூட உங்கள் உடல் ஒரு குளிர்சாதனம் செய்யப்பட்டது போல குளுமையாக இருக்கிறது நீங்கள் உணர முடியும். கோடையுடைய வறட்சி, கோடையில் ஏற்படுகின்ற வேர்வை, கோடையில் ஏற்படுகின்ற நீர்ச்சத்து குறைபாடுகள், சத்து குறைபாடுகள், தோலில் ஏற்படுகின்ற கருமையான மாற்றங்கள், தோலில் ஏற்படுகின்ற காயங்கள், வேர்க்குரு சார்ந்த சிரமங்கள் கூட வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளித்தாலே மாறிப்போவதை நம்ம பார்க்க முடியும். 2வது மோர். இந்த தமிழ்நாட்டுடைய கோடைக்கால உணவுனே நம்ம சொல்லலாம். கலாச்சார ரீதியாக பார்த்தோம்னா எவ்வளவு அழகான உணவு முறை பாருங்க. ஸ்ரீராம நவமிக்கு சுவாமிக்கான பிரசாதம் வெறும் பானகமும் மோரும் தான். அதே கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது சுவாமிக்கான பிரசாதம் எல்லா விதமான எண்ணெய் பலகாரமும் கொடுப்போம். காரணம் என்னன்னா கோடையில் நீங்கள் நினைத்தால் கூட சாப்பிட முடியாது, பசியின்மை இருக்கும், சாப்பிட பிடிக்காது, வறட்சி இருக்கும். அப்போ அந்த இடத்துல முக்கியமான உணவாக மோரும் பானகமும் தான். ஸோ மோரும் பானகமும் தான் கோடைக்கு ஏற்ற மிகச்சிறந்த உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உணவு. கோடையில் சாப்பிட்ற விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் மாம்பழம் வருது. ஏன் மாம்பழத்து மேலே நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரியம்னா, உங்களுக்கு அந்த நேரத்தில் உணவு பிடிக்காது, ஆனால் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த பழத்து மேலே பிரியம் வருது. அந்த வகையில் பார்த்தோம்னா மோர் மிகப்பெரிய அளவு இன்றைக்கு கோடைக்கான உணவுன்னு நம்ம சொல்லலாம். 3வது, இன்றைக்கு உடல் சூடை குறைப்பதற்கு கொத்துமல்லின்னு சொல்லக்கூடிய அந்த கொத்துமல்லியுடைய சாறு விட சிறப்பான மருந்து எதுவுமே கிடையாது. காலை எழுந்த உடனேயே கோடை காலத்தில் ஒரு கைப்பிடி கொத்துமல்லி இலை, அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவை என்றால் எலுமிச்சை சாறு கொஞ்சம் போட்டு வெந்நீர் போட்டு நன்றாக அரைத்து அதை காலை வெறும் வயிற்றில் நம்ம குடித்தோம்னா அன்று முழுவதுமே உங்கள் உடல் சூடாக இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும். இது ரொம்ப பெரிய அளவில் உங்களை காப்பாற்றும் கொற்றுமல்லி சாறு. 4வது, இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தக்காளி. இந்த தக்காளியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம்,
இது வந்து பொட்டாசியம் சார்ந்த சத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அமிர்தம்னே சொல்லலாம். கோடை காலத்தில் என்ன ஆகும்னா, கடுமையான வியர்வையின் காரணமாக நம்ம உடம்புல இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் இம்பேலன்ஸ் வந்துட்டு இருக்கும். நீர்ச்சத்து குறைபாடு அல்லது டீஹைட்ரேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இதுதான். தக்காளி சூப் வாரம் 2 முறை 3 முறை கோடை காலத்தில் நம்ம சாப்பிடும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் உள்ள புத்துணர்ச்சி ஏற்படுறதை பார்க்க முடியும். இந்த சோடியம் பொட்டாசியம் இம்பேலன்ஸ் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். 5வது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மரம் பனை மரம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நுங்கும் இளநீரும் இது கோடை காலத்திற்கான வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கோதுமை புல்லிருந்து எடுக்கக்கூடிய சாறு, அருகம்புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, இளநீரிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பாயசம் போன்று இனிப்பாக இருக்கக்கூடிய உணவு, இந்த மாதிரி 1000 உணவுகளை நம்ம சொல்லலாம். பட் எதாக இருந்தாலுமே நம்முடைய உடலமைப்பு வாதம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்து அதோடைய அடிப்படையில் நம்ம உணவு முறையை கோடை காலத்திற்கு ஏற்றாற்போல நம்ம மாற்றணும். உதாரணத்துக்கு வாதம் சார்ந்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே கோடை காலத்தில் உடல் வறட்சி அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அவங்க எண்ணெய் சார்ந்த உணவுகளை கூடுதலாக உணவில் சேர்க்கணும். எண்ணெய், நெய் சார்ந்த உணவுகளை. பித்தம் சார்ந்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்கள் கோடை காலத்தில் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாவாங்க. செரிமானமின்மை, வயிற்றுப்போக்கு, உமட்டல் ஏற்படுவது, நெஞ்சில் எடுத்தெழுச்சி வருவது போல அமிலத்தன்மை அதிகமாகி வருவது, எதை சாப்பிட்டாலுமே வயிற்றில் ஒரு கடுமையான அசௌகரியம் இருப்பது போன்ற உணர்வுகள் அவர்களுக்கு ஏற்படும். அவங்கெல்லாம் எண்ணெய் தன்மை சாராத உணவுகளையும் அதிகமாக வேக வைத்த உணவுகளையும் தண்ணீரில் ஜீரகமிட்டு கொதிக்க வைத்து அந்த ஜீரக நீரையே நாள் முழுவதும் பரவுகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். கபம் சார்ந்த உடலமைப்பை கொண்டவர்கள் கோடையில் எந்த உணவு சாப்பிட்டாலுமே அவர்களுடைய உடல் கோடையுடைய அந்த சூடை தாங்குகின்ற ஒரு உடலமைப்போடு இருக்கிறதுனால அவர்கள் பயப்பட வேண்டியது இல்லை. இருந்தாலும் கோடையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொதுவான உணவுகள் மோர், பானகம், கொத்துமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, எண்ணெய் தேய்த்து குளிப்பது, இந்த பொதுவான பழக்கங்களை நம்ம எல்லாரும் பின்பற்றினாலே கோடை காலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள், கோடையினால் ஏற்படுகின்ற நோய்களை மிகப்பெரிய அளவு மாற்றிவிடலாம். இப்போ அதிகமாக எல்லா பக்கங்களையும் இருக்கக்கூடியது ப்ரெஷர், சுகர் அப்படிங்கிறது தான். சின்ன குழந்தையிலிருந்தே எல்லாருக்குமே இருக்குது அப்படின்லாம் கேள்விப்படுறோம் சார். இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது, அதை சொல்லுங்கள். பொதுவாக இன்றைக்கு இரத்த கொதிப்புன்னு சொல்லக்கூடிய நோயும் சர்க்கரை நோயும் இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லார் வீட்டிலேயும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்குறோம். சர்க்கரை நோய் வருவதற்கு 1000 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் காரணமே இல்லாமல் கூட சர்க்கரை நோய் வரதை பார்க்குறோம். அதே போல் இரத்த கொதிப்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற சமூகமாக தான் இன்றைக்கும் நம்ம இருக்கோம். நிறைய பேருக்கு மருத்துவமனை வரும்போது இரத்த கொதிப்பு இருந்தாலும் கூட இல்லை நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாலே பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் அப்படின்னு மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு தேவையான முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இன்றைக்கு பக்கவாதம் சார்ந்த, சிறுநீரக செயலிழப்பு சார்ந்த நோய்கள் ஏற்படுறதை பார்க்கும். இந்த சர்க்கரை நோயும் இரத்த கொதிப்பும் ஒரே மனிதனுக்கு ஏற்படும் போது இந்த பக்க விளைவுகள்னு சொல்லக்கூடிய இணை நோய்களும் துணை நோய்களும் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் ஏற்படுது. இப்போ சர்க்கரை நோயும் இருக்குது, இரத்த கொதிப்பும் இருக்குது. இதை எப்படி நம்ம கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம்? 10 சுலபமான விஷயங்களை நான் சொல்லித்தரேன். முதலாவது, இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இது ரெண்டுக்கும் அடிப்படை காரணம் உணவு முறைகள் தான். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் இட்லி வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு, தோசை வந்து ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு நினைக்கிறோம். நல்ல உணவு தான், சந்தேகம் இல்லை. ஆனால் புளித்த மாவில் செய்யக்கூடிய இட்லியும் தோசையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இரத்த கொதிப்பையும் சர்க்கரை நோயையும் அதிகப்படும். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு அரைக்கிறாங்கன்னா இன்று அரைக்கக்கூடிய மாவு நாளை இரவே முடிஞ்சிடும். இன்றைக்கெல்லாம் அரைக்கக்கூடிய மாவு குறைந்தது 5 to 7 நாட்கள் இன்றைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தும் போது புளிப்பு சுவை இருக்கக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த சுவையே இன்றைக்கு இரத்த கொதிப்புக்கும் சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. அதே போல் ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குளிர்சாதனம் செய்யப்பட்ட உணவுகள் எதை நாம் சாப்பிட்டாலுமே இன்றைக்கு இரத்த கொதிப்பும் சர்க்கரை நோயும் அதிகமாகிறத பார்க்குறோம். இதை குறைத்து கொள்வதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது. ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் எப்போ சாப்பிட்டாலும் சூடான உணவாக இருக்கணும். ரொம்ப மாவாக வைத்து புளித்தாத உணவாக சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. 2வது, உடற்பயிற்சி அப்படிங்கிறது இது ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது. இன்றைக்கு உடற்பயிற்சியில் 2 வகையான உடற்பயிற்சி, உடலுக்கான பயிற்சி, மனதுக்கான பயிற்சி. உடலுக்கான பயிற்சி அப்படின்னும் போது பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகள் வாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை செய்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லக்கூடியது நான் வாக் பண்ணாலும் எனக்கு வந்து சுகர் குறையல. என்ன காரணம்னா, பயிற்சிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய சக்கரங்களிலிருந்து, அவயங்களிலிருந்து, வர்மங்களிலிருந்து, தாதுக்களிலிருந்து, தோஷங்களிலிருந்து அனைத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கும்போது
அது உடலுக்கு மிகப்பெரிய அளவில் பயன் அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறத பார்க்குறோம். அதை விடுத்து நாம் வெறும் வாக்கிங் போகும்போது, இன்றைக்கு நவீன மருத்துவத்திற்கும் இயற்கை மருத்துவத்திற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளி என்னென்னா இதுதான். இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் நீங்கள் 1000 கேலரி பர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் சர்க்கரை குறையும்னு சொல்கிறோம். ஆனால் குறையுதான்னு பார்த்தா குறையாது. ஆனால் அதே மாதிரி இயற்கை மருத்துவத்தில் வரும்போது உங்களுடைய உடல் வாத பித்த கபம் சார்ந்ததை பொறுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் நீங்கள் முறையாக செய்யும்போது உங்களோட ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். ஸோ பயிற்சிகள் அப்படிங்கிறது டெய்லர் மேடாக எனக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுட்டு அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா மிகப்பெரிய அளவில் நம்முடைய சர்க்கரையும் இரத்த கொதிப்பும் குறையும். மூன்றாவது உறக்கம். இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளோ அல்லது இரத்த கொதிப்பு நோயாளிகளோ யாராக இருந்தாலும் குறைந்தது 6 மணி நேர உறக்கம் தேவை. உறங்குவதற்கு குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்பு அலைபேசியை அல்லது கம்ப்யூட்டர், லேப்டாப் இதிலிருந்து நம்ம வெளியில் வரணும். நீண்ட நேரம் தொலைக்காட்சி பார்ப்பது, நீண்ட நேரம் கண்களுக்கு சோர்வளிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம செய்யும்போது அதுவே இரத்த கொதிப்புக்கும் சர்க்கரைக்கும் மிகப்பெரிய காரணம். ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய அலைபேசி மூலமாகவோ அல்லது டிவிலேயோ நம்ம பார்க்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கு மனதில் ஒரு பதட்டத்தை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த பதட்டம் நாம் பார்த்து உள்வாங்கும் போது இன்பில்ட்டாக நம்ம உடம்புக்குள்ளே அதே மாதிரி உணர்ச்சிகள் மேற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு கவலையான ஒரு சோக நிகழ்ச்சி வரும்போது உடனே நம்மளாம் அழுதுட்டுருப்போம். டிவியில் ஒருத்தர் காமெடி பண்ணுறாருன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து சிரிக்கிறோம். அப்போ அந்தளவுக்கு அந்த நிகழ்ச்சிகள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது தேவையற்ற நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஓவராக இருக்கும்போது அது பாதிப்பை உருவாக்குறத பார்க்கும். 4வது ரொம்ப முக்கியமானது, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகப்படுத்த வேண்டும். இன்றைக்கு சர்க்கரையை குறைப்பதற்கும் இரத்த கொதிப்பை குறைப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் என்னென்னா, உங்கள் உணவில் உங்களுடைய எடை, நீங்கள் ஒரு 50 கிலோ எடை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 50 கிலோ எடைக்கு 1 கிலோ எடைக்கு 5 கிராம் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை உங்கள் உணவில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சர்க்கரையும் இரத்த கொதிப்பும் தானாகவே குறையிறத பார்க்க முடியும். நீங்கள் 50 கிலோ எடை இருக்கீங்க, 5 கிராம் 250 கிராம் உங்களுக்கு ஃபைபர் தேவை. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 2 கொய்யாக்காய் சாப்பிடலாம், அல்லது கீரை சாப்பிடலாம், பீன்ஸ், அவரைக்காய் போன்ற உணவுகளை சாப்பிடலாம். இந்த 250 கிராம்ஸ் ஃபைபரை உங்கள் உணவில் கால்குலேட்டிவாக எவ்ரிடே நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மண்டலம் 48 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் சுகர் ஸ்டேபிள் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும், உங்கள் பிளட் ப்ரெஷர் ஸ்டேபிள் ஆகிறது பார்க்க முடியும். ஸோ நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய சர்க்கரையையும் உங்களுடைய இரத்த கொதிப்பையும் கட்டுப்படுத்தும். 5 ரொம்ப முக்கியமானது தியானம். இன்றைக்கு உடற்பயிற்சிகள் எவ்வளோ முக்கியமோ தியான பயிற்சிகள் மிக மிக முக்கியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்போ சுகர் வரும், நிச்சயமாக நம்ம டென்ஷன் அதிகமாகும் போது. எப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், நிச்சயமாக நம்ம டென்ஷன் அதிகமாகும் போது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தணும்னா தியானத்தை விட சிறந்த பயிற்சிகள் எதுவுமே கிடையாது. 6வது கழிவு நீக்கம். இன்றைக்கு நிறைய பேர் நாம் பார்க்கும்போது இங்கே என்னை சந்திக்கும் போது, டெய்லி மலம் கழிக்கிறீர்களா அப்படின்ற கேள்விக்கான பதில், இல்லை சார், 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை, இல்லை அது வரும்போது மட்டும்தான் கழிப்போம். உடலில் எந்த அளவுக்கு கழிவுகள் தேங்குகிறதோ அந்த அளவுக்கு உறுப்புகளுடைய செயல்பாடுகள் குறையும். இப்போ நம்ம வயிறு மற்றும் ஈரல் மட்டும் சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான என்சைம்ஸை சுரக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆயிரக்கணக்கான என்சைம்கள் என்ன, இது எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு புரிதல் கூட இன்றைக்கும் மாடர்ன் மெடிசனில் கிடையாது. ஒரு 20-30 வகையான அமிலங்களை பற்றி தான் படிச்சிருக்கோம், இன்னும் நமக்கு தெரியல. உமிழ்நீர் சுரக்கக்கூடிய அமிலங்களை பற்றி கூட இன்னும் நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கழிவு நீக்கம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் சரியாக இல்லைன்னா சாப்பிடக்கூடிய உணவு மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்கணும். 7வது சர்க்கரைக்கும் இரத்த கொதிப்புக்கும் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. நம்மளுடைய செரிமானம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம், வயத்தில். ஆனால் கிடையாது, நம்முடைய செரிமானம் ஆரம்பிப்பது நம்முடைய வாயில் தான். பொதுவான பழக்கம் அந்த காலத்தில் ஒரு கவலம்னு சொல்லக்கூடிய ஒரு உருண்டை சோறை நம்ம வாயில் போட்டோம்னா 8 முறை அதை மெல்ல வேண்டும்ங்கிறது ஒரு நியதி. அப்போ நீங்கள் அதை மெல்ல சாப்பிடும்போது, அதை அரைப்படும் போது, வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் அதில் நன்றாக கலக்கும் போது அது வயிற்றுக்குள் சென்று அந்த இடத்துல தேவையான நொதித்தலை அடையும் போது அந்த சத்துக்கள் முழுமையாக உங்கள் உடம்புல சேரும். செரிமான மண்டலம் சார்ந்த சிரமங்கள் நமக்கு ஏற்படாது. இதை குழந்தை பருவம் முதலே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா அப்போ நமக்கு நோயற்ற வாழ்க்கைங்கிறது சாத்தியம். இன்றைக்கும் யார் சர்க்கரை நோயாளிகள் இருந்தாலும், இரத்த கொதிப்போடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இருந்தாலும், நீங்கள் சிம்பிளாக உங்களோட டயட்டை என்ன வேணால் சாப்பிடுங்க, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஆனால் மென்று சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை ஒரு 100 நாட்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட வெயிட்டு குறையும், உங்களோட சுகர் நல்லா ஸ்டேபிள் ஆகும், உங்களோட பிளட் ப்ரெஷரும் நல்லா ஸ்டேபிள் ஆகிறது நம்ம பார்க்கலாம்.
8வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இன்றைக்கு உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியமோ, மனப்பயிற்சி எவ்வளவு முக்கியமோ, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது மகிழ்ச்சியாக இருப்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் சிரித்த முகத்தோடு இருக்கிறோம்? காலையில் எழுந்து கொள்ளும்போது டென்ஷன், லேட் ஆகிடுச்சு, குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், சமைக்கணும், நான் ஓடணும் வேலைக்கு, வேலையில் போய் எனக்கு மேலதிகாரி கொடுக்கக்கூடிய வேலைகள், அங்கே நான் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், திருப்பி வீட்டுக்கு வரேன். இதே ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில் நம்ம போகும்போது மகிழ்ச்சினா என்னன்னு உணர முடியாத அளவுக்கு நம்மலாம் இயந்திரத்தனமாகவே மாறிட்டோம். இந்த மகிழ்ச்சியற்ற சூழல் நமக்கு இருக்கும்போது, நம்ம உடம்புல மகிழ்ச்சியாக இருக்கும்போது சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய தன்மை குறையும் போது, அதுவே இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கும் இரத்த கொதிப்புக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி, அதாவது உங்களுக்கு டெய்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுமா, ஒரு 1/2 hour பேசுங்க. டிவி பார்த்தா பிடிக்குமா, ஒரு 1/2 மணி நேரம் பாருங்கள். இல்லை தோட்ட வேலை செய்வது பிடிக்குமா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேலையை ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தாலே ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். 9 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கெட்ட பழக்கங்கள் நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. மது பழக்கமாக இருக்கட்டும், புகைப்பழக்கமாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு 5-6 காஃபி குடிக்கக்கூடிய பழக்கமாக இருக்கட்டும், டீ குடிக்கக்கூடிய பழக்கமாக இருக்கட்டும், தேவையற்று கண்டதையும் வயிற்றுக்குள் போடக்கூடியதை நம்ம நிறுத்தணும். இன்றைக்கு நம்மளோட ரொட்டீன் எப்படி இருக்குது? காலையில் 7 மணிக்கு எழுந்துக்கிறோம், ஒரு காஃபி, 8:30 பிரேக்ஃபாஸ்ட்டு, 11 o'clock திருப்பி ஒரு காஃபி, லஞ்சு, 4 o'clock ஒரு காஃபி வித் ஸ்நாக்கு, 7 o'clock டின்னர், திருப்பி நைட்டு போகும்போது கிட்டத்தட்ட 8 முறை வயிற்றுக்குள்ளே நம்ம ஒரு உணவாக போட்டுகிட்டே இருக்கோம். ஏற்கனவே உள்ளே போன உணவு செரிப்பதற்கு முன்னால் இன்னொரு உணவு போகுது. அப்போ அமிலங்களை சுரந்து 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 நமக்கு சர்க்கரை நோயும் இன்றைக்கு இரத்த கொதிப்பும் ஏற்படுறதுனால, தேவை இருந்தால் சாப்பிடலாம், தேவை இல்லை என்றால் பசித்தால் மட்டும் சாப்பிடக்கூடிய உணர்வை நம்ம கொண்டு வரணும். அதே போல் இந்த மதுப்பழக்கம் எவ்வளவு கொடியதோ அதை விட கொடியது அடிக்கடி நாம் உணவு சாப்பிடுவது. 10வது ரொம்ப முக்கியமான விஷயம், சமையல் முறையை முற்றிலுமாகவே நாம் மாற்ற வேண்டும். இன்றைக்கு அரிசி என்றால் வடித்து சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டு வரணும். காய்கறிகள், கீரைகள் என்றால் வேக வைத்து அவியல், மசியல், துவையல்னு அந்த நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளோடு சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டு வரணும். உணவில் உப்பு குறைவாக சேர்க்க வேண்டும். ஊறுகாய் சார்ந்த, அப்பளம் சார்ந்த, நிறைய எண்ணெய் பொரித்து வறுத்த கொழுப்பான உணவுகள் சார்ந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக அசைவ உணவை பகல் வேளைக்கு மட்டும் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு வர வேண்டும். அசைவம் சாப்பிட்றதுனால சர்க்கரை நோயும் இரத்த கொதிப்பும் அதிகமாகுமா? நிச்சயமாக கிடையாது. அசைவம் தாராளமாக சாப்பிடலாம், ஆனால் வாரம் ஒரு முறை பகல் உணவாக அசைவம் சாப்பிடுங்க. அப்போ உண்ட திருப்தியும் நமக்கு இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு நோய்களும் ஏற்படாது. இந்த 10 விஷயத்தை ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதி ரூமில் ஒட்டி வச்சு, இன்றைக்கி காலையிலேருந்து கேலண்டரில் நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு ஃபாலோ பண்ணுங்கள். முதல் நாள்லேயே உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, ஆனால் ஒரு மாதம் இதை ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக 10 விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியும். இந்த 10 விஷயத்தை 100 days நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 101வது நாள் போய் நீங்கள் உங்களுடைய மருத்துவ பரிசோதனை அறிக்கை எடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய சர்க்கரையுடைய அளவீடுகள்லையும் உங்களுடைய இரத்த கொதிப்புகளுடைய அளவீடுகள்லையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப தெளிவான தகவல்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட்.